எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், இன்னும் என்னுடைய விசுவாச அளவு பெருகணும். ஏசப்பா நம்மளுக்குள்ள விசுவாசத்தை தூண்டி விட்டுட்டார். என்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நம்முடைய விசுவாசத்தை அவர் என்ன செஞ்சிட்டார், துவைக்கிட்டார். ஆனால் முடிக்கிறதும் அவர் கையில் தான் இருக்குது. இல்லாதவன்ட்டு எடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுன்னு நாம் அந்த இடுக்கனுக்குள்ளே போய் விடாதபடிக்கு என்ன செய்யணும், கவனமாய் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையின் ஆழத்தை இன்னும் ருசிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவரையே பிடிச்சு என்ன செய்யணும், நடக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய பிள்ளைங்க, நிறைய ரோல் மாடலாக உலகத்தில் இருக்க நிறைய நபர்களை நம்ம வச்சு என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்துல் கலாம் நிறைய பேருக்கு ரோல் மாடலாக என்ன செய்கிறார், நிறைய வாலிபர்களுக்கு இருக்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு உனக்கு உடனே சிந்தனைக்கு வரணும். நீ ஒரு பிரச்சனை நடுவில் நிற்கிற, ஒரு போராட்டத்தை நடுவில் நிற்கிற, ஒரு வெற்றியை பார்க்கணும் நீ முயற்சி எடுக்கிறேன்னா உனக்கு உடனே வரணும், நான் தாவீதை போல ஜெயிக்கணும், அவரை போல் நான் வந்து நிற்கணும், அப்புறம் பிரச்சனையை எப்படி நான் எதிர்கொள்ளணும், அப்படி என்ன செய்யணும், போயிட்டு உட்கார்ந்து தாவீது என்னென்ன யுத்தியெல்லாம் கை கொண்டார என்ன செய்யணும், அவனோட ஸ்டைலெல்லாம் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். நம்ம வேதத்தை பின்பற்றி நீங்கள் வாங்கலேன், உங்களை அடிச்சுக்க யாராலையுமே முடியாது. கர்த்தர் நல்லவர், அவரை பின்பற்றணும். எனக்கு ஒருபடி நிலம் கூட இல்லைங்க, நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், நான் இப்படி நிற்கிறேன் அப்படி நினைக்கிற பிள்ளைங்க உடனே சிந்தனைக்கு வரணும். ஆபிரகாம் எல்லாத்தையும் இழந்து நின்னான், தனித்தவனாக நின்னான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், நம்பி நடந்தான். அவனுக்குள்ள ஒரு சிந்தனை இருந்துச்சு, இந்த பூமி வாழ்க்கை எனக்கு நிரந்தரமானது இல்லை, நான் பரதேசி அப்படி நினச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சே நடந்தான். கர்த்தர் அவனை சீமானாக்கி அவனை ஆசீர்வதித்து தேசத்தின் எல்லைகளை கொடுத்து அவனை கடற்கரை மலநடத்தனையாய் அவருடைய சந்ததியை அவர் பெருக செய்தார். நினைக்கணும், நிச்சயமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று நம்ம கொஞ்சம் அவரை கவனிச்சு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் கவனிச்சு நம்ம அதன்படி நடக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதம் கடந்து என்ன செய்யும் வரும். அந்த ஆசீர்வாதம் நம்மளும் பெற்றுக்கொள்ளலாம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையில் பொய் என்ன செய்ய கிடையவே கிடையாது. அவர் உண்மை உள்ள தேவன், அன்றைக்கும் இருந்தார், இன்னைக்கும் இருக்கிறார். அப்போ அன்னைக்கு நடந்த அற்புதம் எதுக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்னா, நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம், குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தில் இருக்கிற சில ஆசை பாசங்கள் நம்மளை நெருக்கியோ, எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஆசை, நானும் இப்படி ஆகணும் என்கிற ஆசை எல்லாருக்குள்ளேயும் உண்டு, அது இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனாலும் அது நடுவுலையும் அதை விட்டு பரலோக ஆசை நம்மளுக்குள்ளே மேலோங்கி நிற்கும்போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, 12 வருடமுள்ள அந்த ஸ்திரீ பெரும்பாடுபட்டால அந்த ஸ்திரீயோட விசுவாசத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா